லித்தேஷ் கருடன் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ ஒரு ஆணோட ஜாதத்தை பார்க்க போறோம். அவருக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய கிரக இணை ஒண்ணு விபத்தை உண்டு பண்ணணும், இல்லாட்டினாக்கா ஆப்ரேஷன் பண்ணணும். இவருக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இவருடைய ராசி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், 3ஆம் பாதம் வாங்கியிருக்காரு. இவர் பிறந்த ஊர் கோயம்புத்தூர். திசை புதன் திசை இருப்புல பிறந்திருக்காரு. இவருடைய லக்னம் விருச்ச லக்னம், ராசி கடகராசி. 2ஆம் இடத்துல, அதாவது தனுசு வீட்டுல எந்த கிரகம் இல்லை. மகர வீட்டுல சுக்கிரன், சனி, கேது. கும்ப வீட்டுல சூரியன், புதன் இருக்காங்க. மீன வீட்டுல குரு பகவான் இருக்காரு. மேசத்துல, ரிஷபத்துல, மிதுனத்துல எந்த கிரகம் இல்லை. ஆனா கடகத்துல சந்திரன், செவ்வாய், ராகு இருக்காங்க. மற்ற கிரகம்லாம் காலியா, மற்ற கட்டங்கள்லாம் காலியா தான் இருக்கு. இவரோட ராசி கடகராசின்னு சொல்லிட்டோம். இவரோட லக்னம் விருச்ச லக்னம் சொல்லியாச்சு. இவருக்கு நடந்துட்டு இருக்க திசை ராகு திசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. சரி, இவருடைய கிரக அமைப்பு வேற என்ன சொல்லுதுன்னு பாக்கலாங்க. இங்க சனி பகவான் ஆட்சியா இருக்காரு, குரு பகவான் ஆட்சியா இருக்காரு, இங்க சந்திர பகவான் ஆட்சியா இருக்காரு. இதுல செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்காரு, இங்க நீச்ச பங்கமும் ஆயிருக்காரு. ஏன்னாக்க சந்திரன் சந்திரனுக்கு கேந்திரத்துல 1, 4, 7, 10 அப்படின்னு இடத்துல நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா நீச்ச பங்கம் ஆயிரும். உச்ச பலனை அவர் தருவார். இவர் 1963 பிறந்திருக்காரு. இப்ப 62 வயசாக போகுது. இவர் ஜாதத்துல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இவருக்கு ராகு திசை போயிட்டு இருக்கு. அந்த ராகு பகவான் பூச நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு, சனி பகவானுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு. இவருக்கு என்ன இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துல 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சனி பகவான் தான். சனி பகவான் 3 நாளா ஆக்டிவேட் பண்றாரு. அது போக வேற என்ன பண்றாரு, ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. சரி, இந்த காலகட்டத்துல இவருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. இப்ப ராகு பகவான் தான் தசை நடத்துறாரு. இப்ப 3ன்றது முயற்சியும், 4ன்றது சுகஸ்தானமும் எடுத்துக்கலாம், 9ன்றது பாக்கியம் எடுத்துக்கலாம். இயங்குப்பா அதுதான் வேலை செய்யுது. ஆனா அது போக கிரக இணைவுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப சந்திரனும் சனியும் சப்தம பார்வையா பார்த்திருக்காங்க. இவருக்கு புனப்பு தோஷமும் ஒரு தோஷம் இருக்கு. ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடங்கி இருக்கு. ராகு கேதுக்கள் ரிவர்ஸ்ல தான் பயணம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கேதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி, ராகுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வரும். இது கால சர்ப்ப யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கு. நடக்கிற திசை ராகு திசை போயிட்டு இருக்கு. ஆனா 3, 4, 9 தான் ஆக்டிவேட் பண்றாங்க. அப்ப பாவங்கள்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஆனா கிரக இணைவுன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன செய்யறாங்கன்னு பாக்குறாங்க. இதுல செவ்வாய் பகவான் பூச நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு, சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. அப்ப இந்த செவ்வாயும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. 9ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆயிடுது. சரி, ராகுபவன் பூசத்தை வாங்கியிருக்காரு, சனி பகவான் அவிட்டத்தை வாங்கியிருக்காரு, சந்திர பவன் ஆயுதத்தை வாங்கியிருக்காங்க. இந்த சந்திரன், செவ்வாய், சனி, ராகு இவங்க தான் இந்த திசையை இயக்க போறாங்க. அது எப்படின்னு பாக்கலாங்க. சந்திரன், செவ்வாய், ராகு இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கட்டாயம் விபத்து நடக்கும், இல்லாட்டினாக்கா ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்றதுதான் ஜோதிட விதிகள். அந்த மாதிரி இவருக்கு விபத்து நடக்கல, ஆப்ரேஷன் தான் நடந்தது. எப்படின்னு பாக்கலாங்க. லக்னத்துல 3ஆம் அதிபதியும் சனி பகவான் தான், 4ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். பாவத்துல 4ஆம் இடம் இதயத்தை சொல்ற இடம். அந்த 4ஆம் இடத்துல சூரியனும் இருக்காரு. அந்த சூரிய பகவானும் கிரக காரத்துல இதயத்தைய குறிப்பிடுறவர் தான் சூரிய பகவான். அப்ப 2 விஷயத்துல இங்க இதயம் வந்தாச்சு. சரி, இந்த காம்பினேஷன் சந்திரன், செவ்வாய், ராகு இவங்க சேரும் போது என்ன ஆயிடுனாக்கா ஆப்ரேஷன் தான் பண்ண வச்சிருவாங்க. அது என்னன்னாக்க நடக்கிறது ராகு திசை தான் நடக்குது. ராகு பூசம் சாரத்தை வாங்கியிருக்காரு,
சனி பவன் சாரத்தை வாங்கியிருக்காரு. இந்த சனி பவன் 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இந்த 3 பேர் காம்பினேஷன் இருந்தாவே ஆபரேஷன் வெற்றி ஆக்சிடென்ட்னு ஒரு அமைப்பு வந்துடும். ஆனா எங்க நடக்குன்றதுதான் இங்க விஷயம். அது என்னன்னாக்கா லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. எப்படின்னாக்க ராகு பவன் வந்து சனி பவனோட சாரத்தை வாங்கியிருக்காரு. அந்த சனி பவனு 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம். அந்த சூரிய பவனும் 4ஆம் இடத்துல இருக்காரு. சரி, ஆனா பாவ கிரகங்கள் அதாவது ராகு கிரகங்கள் வந்துட்டு எங்க நிக்கிறாங்களோ அவங்க 8ஆம் இடத்தை பாதிப்படைய செய்வாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ராகு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இங்க இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க இதயத்துலதான் ஆபரேஷன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணிட்டாரு. அது காரகத்தை கொண்டு வர்றது யாருன்னா சூரியனும் சனி பவன் தான் கொண்டு வராங்க. இங்க என்னன்னாக்க இந்த சனி பவனும் செவ்வாய் வந்துட்டு நட்சத்திர பரிவர்த்தனையும் ஆயிட்டாங்க. சரி, ஆபரேஷனா என்ன ஆபரேஷன் சில இது கேள்வி வரும். எப்படின்னாக்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா இல்லாட்டி ஆஞ்சியோவா அப்படின்னு ஒரு விஷயமும் வரும். இவருக்கு வந்து ஆஞ்சியோ தான் பண்ணியிருக்காங்க. ஆஞ்சியோனா அதுல எங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஏன்னா கையில இருந்து பண்ணுவாங்க, கால் நரம்புல இருந்தும் பண்ணுவாங்க. இவருக்கு என்னன்னாக்க 3ஆம் இடம் தான் வந்துட்டு கையை சொல்ற இடமும் 9ஆம் இடம் வந்து துறையை சொல்ற இடம். இந்த 2 இடத்துல தான் ஆபரேஷன் பண்ணணும். இவருக்கு வந்து கையில இருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பவன் இருக்காரு, அங்க இருந்து தான் பண்ணியிருக்காங்க. அதே டயத்துல வந்து அந்த செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க, நட்சத்திர பரிவர்த்தனை. அதனால வந்துட்டு கையில இருந்து ஆஞ்சியோ ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சந்திரன் ராகு செவ்வாய் இவங்க 3 பேர் சேர்க்கை எங்க இருந்தாலும் வந்து அந்த காலகட்டத்துல அது எப்படின்னாக்க சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த காலகட்டத்துல தான் ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க சிரராசிக்கு 9ஆம் இடம் வந்து 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. அப்ப இந்த ராகு பவன் எங்கன்னாக்க பாதகாதிபதி வீட்டுல இருந்து தான் திசையை நடத்துறாரு. ஏன்னா சந்திரன் தான் இங்க பாதகத்தை செய்ய போறாரு. அதனால சந்திரன் கூட சேர்ந்த ராகு தான் திசை நடத்துறாரு. அப்ப பாதகாதிபதி வீட்டுல இருந்து திசை நடத்துறதுனால அது வந்து பாதகம் தான் நடக்கும், நல்லது நடக்காது. அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்க பாதகாதிபதி வீட்டுல இருந்து திசை நடத்தினால இந்த ராகு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. அதுல சனி பவன் சேர்ந்துட்டாரு, 4ஆம் இடத்தை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவருக்கு இதயத்துல அடப்பு இருந்தது, ஆஞ்சியவும் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப நம்ம நடக்கிற திசையா லக்னம் போட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்ப ராகு திசை நடந்துட்டு இருக்கு. ராகுக்கு எதிர எங்க நிக்கிறாங்களோ அதோட 8ஆம் இடத்தை வந்து பாதிப்படைய செய்வாங்க. மெயினான ஒரு விஷயம். சரி, 8ன்றது பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் தான் நிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சூரியன் அப்படின்ற போது இதயத்தை தான் குறிக்கும், புதன்றது நரம்பையும் குறிக்கும், ஸ்கின்னையும் குறிக்கும். இப்ப 4ஆம் இடம்ன்றது வந்துட்டு இதயத்தை பாவகம் வந்து இதயத்தை சொல்ற இடம். அப்ப 1 2 3 4 4ன்றது சுக்கிரன் இங்க இருக்காரு. இவருக்கு வந்து தசை நடக்கிறதுக்கு 7ஆம் இடத்துல இருந்து தசையை நடத்துறாரு. அவர் கூட கேதுவும் சனியும் சேர்ந்து இருக்காங்க. கேது பவன்னாக்கா ஹோல்ஸ்ன்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நிக்கிறாரு. ராகு நேரா பாக்குறாங்க, செவ்வாவும் பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு அங்க வந்து இதயம் பாதிப்படைச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த குரு பவன் வந்துட்டு இங்க ஆட்சியா தான் இருக்காரு. அவர் 5ஆம் பார்வையா அந்த கிரகத்தை பார்த்தாலும் கூட பாதகாதிபதி அவர் வேலைய தெளிவாவே பண்ணிட்டாரு. 3ன்றதுதான் வந்துட்டு கையின்னு அர்த்தம். கையில தான் ஆபரேஷன் பண்ணாங்க, ஆஞ்சியோ பண்ணாங்க, ஹோல்ஸ் போட்டு பண்ணாங்க. அப்ப ராகுக்கு 8ஆம் இடத்துலதான் புதன் இருக்காரு. இது 3ஆம் அதிபதி. அவர் 8ல நிக்கிறாரு. தசை நடக்கிறதுக்கு 8ல நிக்கிறாங்க. அதனால வந்துட்டு கையில அது ஆபரேஷன் நடந்துருச்சுங்க. இவருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவருக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தொழிலுக்கு அதிபதின்றது சனி பகவான் தான். சனி பகவான் யார் கூட சேர்றாங்களோ அந்த தொழில் தான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வீட்டுலதான் சூரியன் நிக்கிறாரு. அந்த சூரியன் சனி பகவான் வீட்டுல நிக்கிறதுனால வந்துட்டு சனி பகவான் தொழில்காரன், சூரியன்றது கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இவர் செய்வார். இதுல என்னன்னா பரிவர்த்தனை வேற ஆயிருக்காங்க, செவ்வாய் கூட சேர்ந்திருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த பேப்பர் திருத்துறது பண்றது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பேப்பர்ஸ் திருத்துறது மாதிரியான வேலையெல்லாம் அவர் போய் செஞ்சிருப்பாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவருக்கு ராகு தசை போயிட்டு இருக்கு. வேலை வந்து லேட்டா தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை, அதுக்கு முன்னாடி சந்திர தசை.
எப்படி இருந்தாலும் இந்த சந்திரன் செவ்வாய் ராகுல தான் வந்துட்டு அவரு கவர்மெண்ட் வேலையை கிடைச்சது. சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடந்துருச்சு அப்படின்னாக்க, சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு கவர்மெண்ட். அப்படின்னும்போது ஒரு பிரச்சனை 8னாக்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு ஒரு அமைப்புலதான் போயிருக்கும். அப்ப என்னன்னா வேலை விஷயமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சந்திச்சுட்டு வந்துதான் அவருக்கும் வேலையும் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சில ஜாதகங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாங்க. ஒரு ட்விஸ்டான ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாங்க பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.